அமெரிக்க அரசு இன்று முடங்குமா? அமெரிக்க அரசு முடக்கம்னா என்ன? காங்கிரஸ் மற்றும் ஜனாதிபதி அரசோட நிதியுதவி ஒப்புக்கொள்வதில் தோல்வி அடைஞ்சா அரசோட சில சேவைகள் நிறுத்தப்படும். அப்படி தற்காலிகமாக மூடப்படுவதனால அரசு ஊழியர்களோட சம்பளம், அரசு சேவை மற்றும் பொருளாதாரத்தோட பல்வேறு அம்சங்கள் பாதிக்கப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு, அதாவது மார்ச் 14, 2025 ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று 50 நாள் முடிவடைய தருவாயில் வேலை ஒப்புதல் மசோதா இன்னைக்கு நிறைவேற்றப்பட போகுது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% குறைவாக இருப்பதனால அதை தடுப்பதற்கு அமெரிக்க செனட் ஒரு தற்காலிகமாக நிதியுதவி மசோதாவை இன்னைக்கு ஸ்டாப் கேப் ஃபண்டிங் பில் நிறைவேற்ற முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இது அரசோட செயல்பாட்டை தொடர்ச்சியாக வைத்திருக்க ஹெல்ப் பண்ணும். செனட் ஜனநாயக கட்சி தலைவர் ஷக் ஷூமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மசோதா தனக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத அவர் நம்புறாரு. இது கண்டிப்பாக அரசு முடக்கத்தை தவிர்க்க ஹெல்ப் பண்ணும். இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் உலகளாவிய சந்தைகள், அதாவது குளோபலாகவே எல்லா மார்க்கெட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பங்குகள் இன்றைக்கி உயர்ந்துருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஆசிய பங்குகளில் சில இது முன்னேற்றம் அடைந்திருந்தோம். இந்திய மார்க்கெட் இன்றைக்கி ஹோலி காரணமாக லீவுன்றதுனாலையும் இதில் பெரிய பாதிப்பு இல்லை. இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை தான் இதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதாவது இன்றைக்கி நைட் ஓட்டிங் முடிஞ்சதோட ரிஃப்ளெக்ஷன் திங்கக்கிழமை தான் தெரியும். அமெரிக்க அதிபர் பதவியேற்ற நாளிலிருந்தே இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தக போராட்டம், ட்ரேடு வார்ன்றது அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது குறிப்பிட்ட சில நாடுகள் மேலே அதிக அளவில், அதாவது சைனா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலே நிறையா. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, சில முதலீட்டாளர்கள் அந்தந்த நாடுகள்லேருந்து தன்னோட முதலீடுகளை வெளியேறும்படி செஞ்சிட்ருக்கு. முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எப்போவுமே இல்லாத அளவு கடந்த 8 மாதங்களில் 3.5 லட்சம் கோடி பணத்தை இந்திய சந்தைகள்லேருந்து வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், எஃப்ஐன்னு சொல்லப்படுவர், இங்கேருந்து பணத்தை வெளியேற்றியுள்ளனர். ஸோ இது என்ன நடக்கும்னா, வளர்ந்து வரும் சந்தைகள், அதாவது இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளில் மணி ஃப்ளோ குறைக்கும். அப்படி இருக்கிற தருவாயில் அமெரிக்க செனட்டோட தற்காலிக நிதியுதவி மசோதா, அதாவது ஸ்டாப் கேப் ஃபண்டிங் பில், இது நிறைவேற்றம் பண்ணால் கண்டிப்பாக அரசு முடக்கத்தை தவிர்க்கலாம். இது தற்காலிகமாக சந்தைகளுக்கு நிம்மதி கொடுக்கும். பெரிய அளவில் பாதிப்புகளோ இல்லை வீழ்ச்சியோ நடக்காதாமல் தவிர்க்கலாம். ஸோ இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரும் நிம்மதியாக கொடுக்கும். ஏற்கனவே சரிவை சந்திச்சுட்டு இருக்கிற இந்திய மார்க்கெட் போன்ற வளர்ந்து வரும் மார்க்கெட்டுகளுக்கு இது ஒரு நிம்மதி பெருமிச்சம் கொடுக்கும்.